நாமத்திலே உங்களுக்கு யாவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஆண்டவர் இந்த அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தை ஒரு பாரத்தோடு கூட ஒழுங்கு செய்து இந்த கூடுகையிலே உங்களை யாவரையும் அழைத்த இந்த எல் ஷடாய் டிவைன் மினிஸ்ட்ரீஸ் உடைய ஸ்தாபகர் பிஷப் ஜோஷுவா அவர்களும் அவருடைய மனைவியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சின்னதாக ஒரு ஜெபத்தை செய்துவிட்டு நாம் ஆண்டவருடைய வார்த்தை நேராக போகலாம். சோத்திருக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே ஈராண்டவரே எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஈராண்டவரே எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சத்தம் மாத்திரமே எங்கள் செவிகளிலே துணிக்கட்டும். உங்களுடைய வார்த்தை மாத்திரமே எங்களுடைய காதுகளிலே அது விழட்டும் ஆண்டவரே. எந்த மனுஷனுடைய சத்தமும் இல்லை, எந்த ஆண்டவரே சுயமான எண்ணங்களோ சுயமான வார்த்தைகளோ இல்லை. நீர் மாத்திரமே பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை மறைத்த ஆண்டவரே நீரே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிக்கான மகிமையும் மீட்புறம் ரட்சகமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறேன் தோப்பனே. ஆமென் ஆமென். இன்றைக்கு நாம் ஒரு சூழ்நிலை கிறிஸ்தவம் இங்கே மோஸ்ட்டாக எல்லாருமே கிறிஸ்துவை அறிந்த குடும்பத்தில் சார்ந்தவர்களாக தான் இருக்கக்கூடும். யாராவது கிறிஸ்துவ எனக்கு தெரியாது அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? கையில் உயர்த்தி காட்டும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இல்லை. ஸோ மோஸ்ட்டாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அல்லது கிறிஸ்துவ கோட்பாடுகளை கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த இரட்சகராக நாம் பின்பற்றுகிற ஒரு பின்னணியிலிருந்து நாம் வந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் இந்த உலகத்தின் காரியங்கள் சுற்றி பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலும் ஒரு ஒரு நிலையற்ற தன்மை காணப்படுகிறது. எங்கே பார்த்தாலும் ஒரு புறத்தில் பார்க்கும் பொழுது யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது வேலைக்கு செல்ல போனால் அந்த ஒரு காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது இங்கிருந்து வெளிநாடு போய் வேலை செய்வது என்பது அநேக பேருடைய கனவாக காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலை பார்க்கும் பொழுது அந்தந்த நாட்டிலே உள்ள வெளிநாட்டை சார்ந்தவர்களை திருப்பி அனுப்புவதற்கான காரியங்கள் சட்டங்கள் இயற்றப்படுகிறது. இன்னொன்று தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது வரிகள் அநேக காரியங்கள் நம் சுற்றி நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்ட சூழ்நிலையிலே கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்மளுடைய வாழ்க்கையில் சூழ்நிலையிலே நாம் பார்க்கும் பொழுது கூட நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சுற்றி பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ குடும்பங்கள் இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்து கொண்டு தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது குறிப்பாக பார்க்கும் பொழுது அந்த குடும்பங்களிலே சமாதானம் சந்தோஷம் என்பது இல்லாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. முன்னாடி உள்ள காலத்திலலாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம்னா பார்க்கும் பொழுதே கண்டுபிடிச்சிடலாம், இவங்க கிறிஸ்தவ குடும்பம், இங்கே அவங்க ஒரு சந்தோஷ சமாதானமாக ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள் என்பது அநேகர் சொல்லி தெரியவிடும். நானே நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே ஏதாவது ஒரு வீட்டு அட்ரஸ் கேட்கும்பொழுது கிறிஸ்தவ குடும்பமாக அவங்களோட இது இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு பற்றின காரியங்கள் நாம் கேள்விப்படும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது வெளியில் என்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ அதை விட பல மடங்கு காரியங்கள் கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ளேயும் ஊடுருவி காணப்படுகிறது. எதற்கு நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், கிறிஸ்துவ மார்க்கத்தை நாம் பின்பற்றினோம் என்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு ஒரு எதற்காக அப்படின்ற ஒரு ரீசனே இல்லாமல் மாறிவிட்டது, ஒரு வித்தியாசமே இல்லாமல் மாறிவிட்டது. உலகத்தில் இருக்கிறவர்களும் சண்டை பிரச்சனை, ஒரே குழப்பங்கள், ஒரே சூழ்நிலை, ஒரே போராட்டம், ஒரே இதுவாக இருக்குது. கிறிஸ்துவை பின்பற்றவர்களோட வாழ்க்கை பார்க்கும்பொழுது அவங்களோட பார்க்கும்போது இவங்க இன்னும் அதிகமான மோசமான ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த ஆண்டவர் மத்தேயு உள்ள 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழகாக ஒரு காரியத்தை சொல்கிறார். 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை
எடுத்து வாசிக்கலாம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆழமாக ஒரு காரியத்தை பதிவு பண்ண விரும்புகிறார். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய போதனைகளை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எங்கே நாம் வழி மாறி போய்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நாம் ஆண்டவருடைய போதனைகளை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அவர் சொல்லுகிற அனைத்தையும் நாம் பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்பொழுது நான் ஒரு டம்ளரில் உங்களுக்கு ஒரு பால் கொடுக்குறேன், ஒரு தூய்மையான ஒரு பசும்பால். அந்த பசும்பால் தூய்மையானதை உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் எந்த சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் குடிப்பீங்க. ஆனால் அந்த டம்ளரில் ஒரு 2 சொட்டு விஷத்தை உள்ளே போட்டு கொடுத்தா நீங்கள் குடிப்பீங்களா? குடிக்கிறதுக்கு நாம் குடிக்க மாட்டோம். அப்போது 2 சொட்டு விஷம் தான், 2 சொட்டு தான் அந்த பாலில் நான் விஷத்தை போடுறேன். ஏன் 2 சொட்டு தானே? மீதி எத்தனை லட்சம் சொட்டு அந்த இதில் விஷம் இல்லாத பால் தான் இருக்குது, அதை குடிக்கலாம் அப்படின்னு நம்ம எண்ணுவது கிடையாது. அதே போல தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது நாம் முடிவு பண்ண ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் சொன்ன அனைத்தையும் நாம் பின்பற்றுகிறவர் தான் அவருடைய சீசன் என்பதாக பொருள். இப்பொழுது நான் ஒரு பொதுவான ஒரு பார்வையிலே எப்படி சபைகளோட எப்படி நம்ம கிறிஸ்துவ குடும்பங்கள் எப்படி ஒரு காரியத்தை பின்பற்றுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு எளிதில் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் மற்ற மதத்தினர் எதற்காக தங்கள் தெய்வத்தை பின்பற்ற அவர்கள் நினைக்கிறார்களோ அதே போல தான் நாமும் இயேசுவை பின்பற்ற நினைக்கிறோம். புரியுதா? இல்லை திரும்ப சொல்லணும்? இன்னொரு வாட்டியை சொல்லிடுறேன். மற்றவர்கள் தங்கள் தெய்வத்தை எதற்காக பின்பற்றுகிறார்களோ அதற்காக தான் நாமும் இயேசுவை பின்பற்றுகிறோம். இங்கே தான் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் என்பது இல்லாமல் போனதுக்கான ஒரு பெரிய காரியம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ கோயில் இருக்குது, இல்லை அவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு அவர்கள் போகிறார்கள். அவர்களும் உபவாசம் இருக்கிறார்கள். அவர்களும் உடலை வருத்தி கொள்கிறார்கள். அவர்களும் தங்களால் இயன்றதை செய்து தங்கள் தெய்வத்தை எப்படியாவது திருப்திப்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய காரியத்தை பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு இதில் பார்க்கும்பொழுது எனக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்காதா? இப்போ நான் இவ்வளோ நாள் நான் விரதம் இருந்ததுக்கு காரணம் என்னுடைய குடும்பத்திலே ஏதாவது ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்பது தான் பொருள். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமா, இத்தனை நாள் நாங்கள் விரதம் இருக்கிறோம், இத்தனை நாள் நாங்கள் இதை சாப்பிட மாட்டோம், இத்தனை நாள் நாங்கள் பட்டி இருக்கிறோம். எதுக்குன்னு பார்க்கும்பொழுது இத்தனை நாள் முடிந்ததுக்கப்புறம் அது ஏதாவது ஒரு வீடோ இல்லை ஒரு காரோ இல்லை ஏதாவது ஒரு நன்மை தங்கள் தெய்வத்திடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை இருக்கிறார்கள். இப்போ கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாம் ஆண்டவருடைய வழிகளை நாம் பின்பற்றுகிறவர்களாக நான் இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன காரியங்களை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நாமும் ஆண்டவர் நாம் நேசிக்கிறேன், உண்மை நாங்கள் பின்பற்றுகிறேன், உண்மை நாங்கள் என்ன வந்தாலும் நம்புவோம், என்ன சூழ்நிலைகளில் சாதகமாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஆண்டவரே எந்த விதமான போராட்டமாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஆண்டவரே உண்மை நாங்கள் பின்பற்றுவோம் என்று நாம் சொன்னாலும் கூட நம் வாழ்க்கையிலே சில நம் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத பொழுது, நாம் எதிர்பார்த்த சில சம்பவங்கள் சில காரியங்கள் கைகூடாத ஒரு நேரத்திலே நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய காரியங்கள் எந்த விதத்தில் இருக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும்.
எதற்காக நாம் இயேசுவை பின்பற்றினோம் என்பதை சில அடிப்படை காரியத்தை நாம் தெரிந்து கொண்டால் நாம் எதற்காக இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய போதனையை, ஆண்டவர் நமக்கு என்ன காரியத்தை கொடுத்து விட்டு சென்றார், என்ன நோக்கத்திற்காக நம்மளை படைத்தார், எதற்காக நாம் இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம், எதற்காக நம் குடும்பம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கை உடைய சூழ்நிலை, நம்மளுடைய எண்ணங்கள் மாறும், நம்மளுடைய ஆண்டவரை குறித்த தெளிவு நமக்கு வரும். இப்போ நம்ம கிட்ட வெளிச்சம் இருந்தால் தான் நம்ம மற்றவங்கள வெளிச்சத்திட்ட நடத்த முடியும். நம்ம எதற்காக நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம வந்தோம் என்பதை நாம் அறிந்து கொண்டால் தான் நமக்கு தெரியும். இந்த 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அது மத்தேயு அதிகாரத்தில் 14ஆம் வசனம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அடுத்தும், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அந்த வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட, ஆண்டவர் மற்றவர்கள்கிட்ட இல்லாத ஒரு காரியம் என்னென்றால் அந்த வெளிச்சம். நம்ம இடத்தில் தான் அந்த வெளிச்சம் இருக்கிறது. நாம் இந்த வெளிச்சத்தை அநேகர் என்ன பண்ணுகிறோம், நாம் மூடி வைத்து மறைத்து வைத்துக் கொள்கிறோம். மறைத்து வைத்து கொண்டு நாம் மற்றவர்களைப் போல நாம் நினைத்து கொண்டு நாம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுகிறோம். அவர்கள் ஒரு காரியத்தை செய்துவிட்டால் அதற்கு போட்டியாக, அதற்கு நாம் அதோட நம்ம எதையாவது முன்னாடி செஞ்சிடணும், அது அவங்களோட நம்ம ஏதாவது ஒரு இதில் நம்ம செஞ்சிடணும்னு சொல்லிட்டு அவங்களோடு கூட நாம் போட்டியிடுகிறோம். நம்மக்கிட்ட வெளிச்சம் இருக்கிறது, அவர்களிட்ட வெளிச்சம் இல்லை. ஆனால் நாம் நம்மளுடைய வெளிச்சத்தை நாம் மறைத்து வைத்து கொண்டு நாம் அவர்களோடு கூட நம்மளை ஒப்பிட்டு பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் நம்மளை ஒரு வெளிச்சம் என்பதால், வெளிச்சம் அப்படின்னா இப்போ நமக்கு சுற்றிலும் இருட்டாக இருக்குது. இந்த வெளிச்சம் இருக்கிறதால நம்ம இத்தனை பேர் கூடி நமக்கு ஒரு தெளிவான ஒரு காரியம் இருக்குது. ஆனால் மற்றவர்களிடத்துல அந்த வெளிச்சமே இல்லை, அவர்களிடத்தில் இருள் தான் இருக்குது. ஆனால் அவர்கள் செய்கிற காரியத்தை நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய வெளிச்சத்தின் காரியத்தை நாம் விட்டுவிட்டு, நாம் ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை நாம் விட்டுவிட்டு, நாம் ஆண்டவர் நம்மை கொடுத்த காரியத்தை நாம் மறைத்து வைத்துவிட்டு, அந்த வெளிச்சத்தை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வெளிச்சத்தை மறைத்து வைத்து கொண்டு நாம் இருளே நாம் நாடுகிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது, சமீபத்தில் நேற்றுக்கு பார்க்கும்பொழுது அந்த ஒரு பகுதியில் ஒரு அரசியல் கூட்டத்தில் அநேகர் பேர் மரித்து போகிறதை நாம் பார்க்க முடியுது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் கலந்து கொண்டதில் அநேகர் ரசிக்கப்பட்டவங்களும் அந்த இதில் இருப்பாங்க. போயிட்டு 4 பேர் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் 2 பேராவது டேனியல், பீட்டர் ஏதாவது ஒரு பேரில் அவங்க இருப்பாங்க. இப்போ அந்த காரியத்தில் அவங்க போகும்பொழுது அவர்களுக்கு அந்த நபர் ஒரு காரியத்தை செய்து விடுவார் அப்படின்ற ஒரு இருளில் நம்பிக்கையில் அவங்களுக்கு வெளிச்சம் இல்லை. அந்த நபர் அவர் என்ன பண்ணுவார், அவர் பாட்டுக்கு ஃப்ளைட்டில் வருவார், அவர் பாட்டுக்கு காரில் வருவார், அவர் பாட்டுக்கு ஏசியில் உட்காந்துட்டு மைக்கில் மேலே பேசிட்டு அவர் போயிடுவார். ஆனால் இந்த 10வது படிக்கிற பசங்க, சின்ன குழந்தைங்க, சின்ன ஸ்கூலுக்கு போகிறவங்க, இவங்கெல்லாம் போயிட்டு அவரை ஒரு தலைவராக அவர்கள் நினைத்து கொண்டு அவர்களுக்காக அவன் சொன்ன டைமுக்கும் அந்த ஆள் வரல. ஆனால் அந்த நபரை பார்ப்பதற்கு காலையிலிருந்தே அவர்கள் சாப்பிடாம, தண்ணி குடிக்காம அவ்வளோ இருந்து அந்த ஒரு காரியத்தை அந்த நபரை பார்த்துவிட்டு, அந்த நபருக்காக அவர்கள் அவ்வளோ காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் அவருடைய வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டார். ஆனால் அங்கே இருந்த நபர்கள் மேலே அக்கறை யாருக்கு இருக்கு? யாருக்குமே இல்லை. அவருடைய சுயநலத்திற்காக அந்த மக்களுடைய இதை பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த ஒரு காரியத்தில் நமக்கு என்ன புரியுதுன்னு சொன்னால், நாம் ஆண்டவருடைய வெளிச்சத்தை அறிந்தவர்கள், நாம் இந்த காரியத்தில் எதற்காக அப்படி அவர்கள் செல்கிறார்கள் என்று சொல்லும் போதால், நம்மளுடைய
காரியத்திலே நமக்கு ஒரு தெளிவு இல்லை. நாம் கிறிஸ்துவ எதுக்கு ஏற்றுக்கொண்டோம் என்பதிலே ஒரு தெளிவில்லை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? நானே நல்ல மெய்ப்பன். ஆண்டவர் நல்ல மெய்ப்பன் எதுக்கு சொன்னால், அவர் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஆனால் அவர் ஆடோட ஜீவனை வாங்கினாரா? இல்லை. அவர் தான் நல்ல மெய்ப்பன். இப்போ நல்ல மெய்ப்பன் இருக்கும் பொழுது நாம் எங்கே ஜெபிக்கிறோமோ அங்கே அவர் வருகிறவராக இருக்கிறார். நாம் இன்னொரு மனிதன் இடத்திலே நாம் சென்று அவனுடைய வெளிச்சத்தில் அவனுக்கே வெளிச்சம் என்பது கிடையாது. அவனே அவனுடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கு, என்ன காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில தெளிவு இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அந்த காரியமே இல்லை. ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அவர் பார்ப்பதற்காக நம் நாட்டில் முன்னாள் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த விஞ்ஞானியை பார்ப்பதற்காக அவருடைய நாட்டுக்கு போகிறார். இவர் நினைத்து கொண்டார், இவர் பெரிய விஞ்ஞானி, இவர் தன் வாழ்க்கையினான சகல விதமான காரியத்திலும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்கும் என்பதை அவர் நம்பி அவர் கலந்து அவர்கிட்ட போகிறார். அவரிடத்துல போயிட்டு, நான் உங்களிடத்துல இவ்வளோ தூரம் வந்ததற்கு நான் உங்களிடத்துல ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இவருக்கு ஓகே, ஏதாவது தான் கண்டுபிடிப்பில் ஏதாவது ஒரு இது கேட்க போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் ஓகே நீங்கள் கேளுங்க, என்ன கேள்வினாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நேரு அவர்கள் ஒரே கேள்வி தான் கேட்குறார். உங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை நீங்கள் கண்டுபிடித்தீர்களா? எப்படி விட்ட கேள்வி பாருங்க. நம்ம இங்கேருந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம் அவங்களாம் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்களாம் பெரிய ஆளுமையில் இருக்கிறாங்க, பெரிய அரசியல் செல்வாக்கில் உயர்ந்திருக்கிறாங்க, எல்லாரும் அவர்களை போட்டுகிறார்கள், எல்லாரும் அவர்கள் பின்னாக வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே அந்த கேள்விக்கு இவர் இன்னொரு இடத்துல கேட்கிறார். அந்த கேள்வியை ஐன்ஸ்டீன் அவர் கேட்டு உடனே அவர் தன் தலையை தாழ்த்தி கொண்டு அவர் சொன்னார் இல்லை என்பதாக தான் பதில். இவர் சகலவித கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்கலாம், ஆனால் வாழ்க்கையின் முடிவிலே தான் வாழ்க்கையின் பயணத்திலே எதற்காக அழைக்கப்பட்டான் என்பதை அவர்களுக்கும் தெரியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கே ஒரு வாழ்க்கையின் அர்த்தம், அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பது தெரியவில்லை. நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கை ஆண்டவர் எழுதி வைத்ததை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் ஒரு மனிதனை தொடும் பொழுது, ஆண்டவர் ஒரு மனிதனை ரட்சிக்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு குடும்பத்தை சந்திக்கும் பொழுது, அந்த குடும்பத்தில் அந்த நபர் மூலமாக அந்த குடும்பத்திற்கும், அந்த குடும்பத்தின் மூலமாக நபர்களுக்கும், அந்த குடும்பத்தின் மூலமாக அந்த சமுதாயத்திற்கும், அந்த தேசத்திற்கும் ஒரு ஆசீர்வாதத்தை அவர் திட்டமிடுகிறார். நாம் உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது, நாம் ஆதியாகமத்திலே நாம் பார்க்கும்பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் ஒரு சின்ன பையனை தெரிந்து கொள்கிறார். அந்த சின்ன பையனை தெரிந்து கொள்ளும்போது அந்த சின்ன பையனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சொப்பனத்தை அவர் கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தை பார்க்கும் பொழுது எந்த விதத்திலும் நிறைவேற முடியாத அளவுக்கு ஒரு காரியமாக தான் காணப்படுது. ஆனால் அவன் கடந்து வந்த பாதைகளை பார்க்கும் பொழுது அவன் ஒவ்வொரு காரியத்தில் அவன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே அந்த காரியத்தில் எதிர்மறையாக இருந்தாலும் அவன் ஆண்டவர் மேலே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்து கொண்டிருந்தான். அவனை ஆண்டவர் சரியாக எகிப்திலே கொண்டு போயிட்டு அங்கிருந்து அவனை உயர்த்தி பார்வோனுக்கு அடுத்ததாக அவனை உட்கார வைத்தார். இப்போ ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவனை உட்கார வைத்து அது அவருக்கு மாத்திரம் நன்மையான்னு பார்த்தா அவன் மூலமாக அவன் குடும்பம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த பஞ்ச காலத்திலே அவனை போஷிப்பதற்காக அவனை நடத்தி கொண்டு போவதற்கான ஒரு காரியம் இருக்குது. இப்போ இன்னும் என்ன சொல்ல போனோன்னா, பார்வோனுக்கே அந்த காரியம் எப்படி நடக்கும், அந்த பஞ்சத்தினுடைய காரியத்தை எப்படி நடக்கும் என்பது தெரியல. இப்போ நம்ம பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் பார்வோனுடைய ஆட்சி ஒரு அவங்க ஒட்டுமொத்த உலகத்தையே அவருடைய ஆட்சி கீழே தான், ஏற்புரிய ஒட்டுமொத்த உலகத்தையே அவருடைய ஆட்சி கீழே தான் வந்தாங்க. அவர் அவ்வளோ பெரிய ஒரு சர்வாதிகாரமான ஒரு ஆட்சி. அவர் தான் அந்த எல்லா தேசத்தையும் அவர் ஆள்கிறார். ஆனால் வெளிச்சம் யார் இடத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது யோசேப்புக்கும் பார்வோனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? யோசேப்பிற்கும் பார்வோனுக்கும் ஏதாவது விதமான ஒரு தொடர்பு நம்ம யோசித்து பார்க்க முடியுதா? இல்லை. ஆனால் யோசேப்பிடத்தில் இருந்த அந்த ஒளி, அந்த வெளிச்சம் அவனை மரக்காலின் கீழே அடியில் அவனை வைக்கவில்லை. ஆண்டவர் அவனை தூக்கி அவனை பார்வோனிடத்தில் வச்சு பார்வோனுக்கே அவன் தான் ஆலோசனை கொடுத்து அந்த பஞ்ச காலத்திலே எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவருக்கு
வெளிச்சத்தை கொடுக்கிறார். அவன் யோசேப்பு மாத்திரம் அந்த வெளிச்சம் இல்லை, யோசேப்பு மூலமாக எகிப்தும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எகிப்து மாத்திரமல்ல, இஸ்ரேல் ஜனங்களும் அங்கே இருந்து அவருடைய குடும்பத்தை எல்லாரும் செழிப்பான தேசத்திலே பஞ்ச காலத்திலே அவன் அந்த வெளிச்சத்தின் மூலமாக அவன் சொந்த குடும்பம் எல்லா குடும்பத்தையும் அந்த இஸ்ரேல் கோத்திரம் அனைத்தையுமே அவன் பாதுகாத்து வழி நடத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்திலே அந்த வெளிச்சத்திலே அவன் கொண்டு போய் ஆண்டவர் அவனை நிறுத்துகிறார். இப்பொழுதுதான் இந்த சம்பவத்தை நான் பார்க்கும் பொழுது நம்ம அநேக காரியத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அநேக காரியத்தை நம்ம சண்டே கிளாஸில் அநேக காரியத்தில் நம்ம பார்த்துருப்போம். அப்போ ஆண்டவர் ஒரு நபரை ஆண்டவர் எப்படி ஒரு வெளிச்சமாக மாற்ற முடியும், எப்படி ஒரு வெளிச்சமாக மாற்ற முடியும் அப்படின்றத இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது நம்ம வேதாகமத்திலே அநேக பேருடைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு போனால் நமக்கு டைம் போயிட்டே இருக்கும். சரி, சின்னதாக என்னோடு தானியலோட வாழ்க்கையை நம்ம சின்னதாக பார்த்துட்டு நம்ம தானியல் யாருன்னு பார்த்தா அடிமை என்பது அவர்களை வேலைக்காரன் என்ன விட மோசமாக நடத்துவார்கள். வேலைக்காரன் முடியும் ஒரு வேலைக்கு காலையில் திரும்ப வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் அடிமைக்கு அவன் போவதற்கான இடமே இல்லை. அவன் 24 மணி நேரமும் 7 நாளும் அந்த 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 என்ன வேலை சொல்லுகிறார்களோ அதை அவன் செய்ய வேண்டிய கட்டாயம். இத்தனைக்கும் இன்னொன்று என்னன்னா, அவர் சொந்த தேசத்திலும் இல்லை. அவர் அந்த அடிமையாக குடிப்பிட்டு நேபுகாத்நேச்சார் மூலமாக அவர் இங்கே அடிமையாக இங்கே அவர்களுடைய ராஜ்யத்திலே வேலைக்காக அவர்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தானியேல் என்ன காரியத்தை செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நாம் இது தானியேலோட புத்தகத்தை நாம் எடுத்துக்கொண்டு தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இப்பொழுது இந்த தானியேல் ஆண்டவராகிய அவன் யூத வம்சத்திலே வருகிறவர். யூத வம்சத்திலே வரும்பொழுது அவர்கள் விக்கிரகத்தின் கீழ் படைத்ததை சாப்பிடக்கூடாது. அப்போ என்னன்னா, ராஜாவின் போஜனம் வருகிறது. இப்போ எந்த ஒரு அடிமையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அடிமை இதுவாக இருந்தாலும் அவனுக்கு சாப்பாடு தான் அவனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு சுதந்திரம். அந்த சாப்பாட்டில் தான் அவன் வேறு எதுவுமே கிடையாது. அவன் சொந்த குடும்பம் கிடையாது, அவனுடைய உறவினர்கள் கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான சுதந்திரமும் இல்லாத இடத்துல ஒரு சாப்பாடு மட்டும்தான் ஒரு இது. அதுவும் அடிமைகளுக்கு சாப்பாடு மோசமாக போடப்படும், மீந்து போனதான் போடணும். ஆனால் இவர்களுக்கு ராஜாவின் அரண்மனையிலே வேலை என்பதற்காக, இவர்கள் திடகாத்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கு ராஜாவின் போஜனம் வருகிறது. இப்போ இந்த ராஜாவின் போஜனம் வரும்பொழுது தானியேல் அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம் எடுக்கிறார் என்றால், ராஜாவின் போஜனத்தை தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்பதாக அவர் எடுக்கிறார். ஸோ இந்த ஒரு காரியம்தான் நமக்கு ரொம்ப நம்ம இந்த காலகட்டத்திலே நம்ம பார்க்கும் பொழுது அநேக பேர் அடிமைகளாக வந்தார்கள். ஆனால் தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்திலே நிலைத்து நிற்கிறது யாருன்னு பார்க்கும்பொழுது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சில பேர். அதே போல் தான் இந்த நம்மளுடைய சூழ்நிலையிலே காலகட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேக பேர் நம்ம பார்க்கும் பொழுது அநேக பேர் ராஜாவின் போஜனத்தினால அவங்களை நிரப்பிக்கொள்கிறாங்க. இப்போ இந்த உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. உலகத்தின் அதிபதி யாரு? சாத்தான். சாத்தான் அநேகருக்கு அவங்களுடைய போஜனத்தினாலே அநேகர் அதை சாப்பிட்டுவிட்டு அநேகர் அவனுடைய அவனுடைய காரியத்திலே அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், ஆண்டவரை அவன் வெளிச்சத்தை காண வேண்டும், அவன் மூலமாக அந்த ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக ராஜாவின் போஜனத்தை அவன் சாப்பிடுவதற்கு அவன் மறுப்பு தெரிவிக்கிறான். இப்போ ஒரு அடிமைக்கு எந்த விதமான சுய விருப்பமும் கிடையாது. ஆனால்
தானியேல் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். இந்த கூட்டத்திலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் நமக்கு என்ன நம்ம கற்றுக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த வருகிற இந்த நாட்களிலே நாமும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நாமும் இந்த வருகிற நாட்களிலே நாம் ஆண்டவருடைய காரியத்திலே, ஆண்டவருக்கான ஒரு காரியத்திலே நாம் உறுதியாக நிலைப்பாடாக நாம் இருப்போம் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டவர் நமக்கு ஒரு 2 கற்பனைகள் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது நம்ம பார்க்கும்பொழுது மத்தேயு 22ஆம் அதிகாரம் 36லேருந்து 36லேருந்து 40 வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா, போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இதுதான் முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவ்வளோ கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்து இருப்பார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது அந்த அனைத்து கற்பனையும் ஆண்டவர் சுருக்கி 2 அனைத்தும் அடங்குறதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம ஆண்டவர் மற்ற ஜனங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று பார்க்கும்பொழுது, மற்ற ஜனங்களுக்கு அவர்களுக்கு எந்த விதமான கோட்பாடும் கிடையாது. அவர்களுக்கு எந்த விதமான வாழ்க்கை இப்படி தான் வாழ வேண்டும் என்பது அவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கும் அது தெரியாது. அவர்கள் இஷ்டப்படி அவர்கள் வாழ்வார்கள். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்துவை நாம் பின்பற்ற நமக்கு ஆண்டவர் சில சட்டத்திட்டங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், முதலாவது தேவனை நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவார் என்பதே முதலாம் கற்பனை. அப்போது நாம் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், தானியேல் எப்படி ராஜாவின் கட்டளை வந்த பொழுதும் அவன் தேவன்தான் எனக்கு முதலாவது தேவன்தான் என்பதை அவன் தீர்மானித்து அவன் எடுத்த ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, அதே போலதான் நாமும் நம் குடும்பத்தில் இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியமும் மற்றவர்களோ இல்லை மற்ற குடும்பமோ மற்ற நடிகர்களோ மற்ற காரியங்களோ மற்ற எந்த விதத்திலும் நம்ம குடும்பத்திலே அவர்களுடைய காரியங்கள் நம்மளுடைய முதலாம் இதில் இருப்பது கூடாது. முதலாம் விதத்தில் ஆண்டவர் சொன்ன கற்பனைப்படி நம் தேவனை தான் நாம் நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலே நாம் முதலில் நிறுத்த வேண்டும். 2வது தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. அப்போ முதலாவது நாம் ஆண்டவரை நேசித்து அவர்களுக்கு பிரியமாக நாம் நடக்கும் பொழுது நாம் மற்றவர்களிடத்திலும் நம் குடும்பத்தில் இருக்கிறவர்களிடத்திலும் நாம் அன்பு செலுத்தி அந்த குடும்பத்தை நாம் அன்பினால் நாம் கட்டி நாம் எழுப்பி விட முடியும். இந்த ஒரு நம்முடைய முன்னாள் அப்துல் கலாம், நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர், அவர் ஐநா சபையில் பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் ஒழுங்காக இருந்தால் அவன் குடும்பம் நல்லாயிருக்கும், அவன் குடும்பம் வந்தால் அந்த தெரு நல்லாயிருக்கும், அந்த தெரு நல்லா இருந்தால் அந்த நாடே ஊரே நல்லாயிருக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறார். ஆனால் ஒரு மனிதன் நல்லா இருப்பதற்கு அவனுக்கு வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த 2 கோட்பாடு 2 ஆண்டவர் சொல்கிற அந்த சட்டத்திட்டத்தை அவன் கைப்பிடிக்காவிட்டால் என்றால் அவன் மற்றவர்களிடத்திலே அன்பு கூறுவது என்பது அவனுக்கு ஒரு முடியாத காரியமாக இருக்கும். ஏனால் சொன்னால் அன்பு முதலாவது தேவனிடத்திலே செலுத்த வேண்டும். அன்பு முதலாவது ஆண்டவரிடத்திலிருந்து தான் அன்பு நமக்கு கிடைக்கும். நம்மக்கிட்ட நம்ம அன்பு நம்மளிடத்தில் இருந்தால் தான் நம்மக்கிட்ட அந்த வெளிச்சம் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம மற்றவர்களிடத்துல அந்த வெளிச்சத்தை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். நாம் பகிர்ந்து கொள்ளும்போது நம் குடும்பமே வெளிச்சமாக இருக்கும் பொழுது நம் குடும்பத்தில் மூலமாக ஆண்டவர் அநேக காரியத்தை நம்ம படிக்கிற நம்ம
வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, நம்ம படிக்க போகிற இடமா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம போகிற சபைகளாக இருந்தாலும் சரி, அந்த வெளிச்சத்தின் அண்டையிலே அநேகர் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு நம்மளுடைய குடும்பம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைக்கு நாம் செல்ல முடியும். இன்னைக்கு நான் இந்த ஒரு இதோட என்னுடைய கொண்டு வந்த காரியத்தை நான் முடித்து விடுகிறேன். ஏதாவது கேள்விகள் இல்லை ஏதாவது உங்களுக்கு ஏதாவது விளக்கம் வேண்டும் அப்படின்னா ஏதாவது இருந்தால் எனக்கு நீங்கள் கேட்கலாம். ஏதாவது இருந்தால் எல்லாருக்கும் சொன்னது வந்து புரிஞ்சிடுச்சா அப்படின்றது புரிஞ்சதுங்களாம் கை தூக்கி பார்ப்போம். அது இல்லையா? நம்ம எல்லோரும் நல்லா கவனிச்சிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி சூழ்நிலையில் இருளிலே அநேகர் வாடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அநேக பேர் தற்கொலைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கை முடிந்து விடுகிற சூழ்நிலை. சமீபத்திலே கொஞ்சம் நாட்கள் முன்பதாக ஒரு இன்ஸ்பெக்டர், அவருக்கு ஒரே பையன். அந்த பையன் 12வது படித்து கொண்டிருக்கிறான். அந்த பையனை இவர் எத்தனையோ பேரோட பிரச்சனையை இவர் தீர்க்கிறார். இவர் அதிகாரத்தில் இருக்கிறவர். இவர் எல்லா விதமான பிரச்சனைகளை இவர் தீர்க்கிறார். ஆனால் இவர் வீட்டில் உள்ள பிரச்சனையை இவரால் தீர்க்க முடியவில்லை. என்ன பண்ணால் அந்த பையன் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணோட லவ் ஆகி அது அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ணிடுவாங்கன்னா இவனுக்கு அது மனசில் ஏற்றுக்க முடியவில்லை. இவன் என்ன பண்ணுறான், தூக்கு மாட்டி செத்து போகிறான். இவர் ஆசைப்பட்டு இவர் வளர்த்து இவர் இதுவாகி என்ன பண்ணியும் கடைசியில் அந்த குடும்பம் இருளில் இருக்குது. இப்போ இந்த இருளில் இருக்கிற மக்களுக்கு அந்த வெளிச்சத்தை யார் கொண்டு போவார்? யார் அந்த நம்பிக்கை இருக்குது? அவருடைய சூழ்நிலை பார்க்கும்பொழுது அவர் அழுகிற அழுகையை நான் பார்க்கும்போது எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவர் அவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர், ஆனால் ஒரு குழந்தையை போல தேம்பி அழுவதை நான் பார்க்கும்பொழுது மனசு இதுவாக இருக்குது. இயேசுவை அந்த அன்பை அவர்கள் தெரிந்து கொண்டால், ஆண்டவரை முதலாவது அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த அன்பிலே அவர்கள் நிலைத்திருந்தால் மற்ற காரியத்திலிருந்து அவர்கள் விடைபெற்று வருவது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்குது. பெரிய ஊழியக்காரர்களுடைய ஆரம்பம் பார்க்கும்பொழுது யாராவது ஒருத்தர் அந்த ஆண்டவருடைய வெளிச்சத்தை, ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு சொல்லியிருப்பார். நம்ம மோகன் லாசரஸ் ஐயாவாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் அவங்க உட முடியாமல் படுத்து கொண்டு இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அதான் வித்தியாசம். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. அப்போது அவர்களுக்கு ஒரு சில கிறிஸ்தவ பேர், ஒரு தாய்மார்கள், அவர்கள் ஆண்டவருடைய ஊழியம் செய்து கொண்டு போகும்பொழுது இந்த வீடை பற்றி கேள்விப்படும் போது இவர்கள் ஒரு பெரிய ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்புறம் ஏதோ ஒரு திரும்ப கேட்டு எல்லாம் மருத்துவரும் கைவிட்டாங்க. நாங்கள் ஒரு வாட்டி எங்களுக்கு வாய்ப்பு சொல்லிட்டு ஒரு வாட்டி போய் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்காக இவர்கள் அழுது ஜெபிக்கிறதை பார்த்து அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு அவங்க பிள்ளைங்களுக்குனா அழுகிறது ஒரு சாதாரண, இன்னொருத்தர் பிரச்சனை யாருமே தெரியாது. அப்படி இருக்கிறவங்கக்கிட்ட அவங்களுடைய அன்பை காட்டும் பொழுது அவர்கள் அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கிச்சு. அதே போல் அதுக்கப்புறம் அவர் சுகமும் ஆகிவிட்டார். எழுப்பி அவர் நார்மலாக உட்கார்ந்து இன்றைக்கி அவர் அநேகருக்கு ஆண்டவருடைய வெளிச்சத்தை சொல்கிறார். அதே போல் பாலியாங்கிச்சோ தென்கொரியாவில் பெரிய சபை வைத்திருக்கிறவர், ஒரு சின்ன ஒரு குழந்தை தான் அவருக்கு சுவிசேஷம் சொல்லி அவரும் உடம்பு சொல்லாத போது ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லும்போது நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். அப்போ அந்த உப்பு நம்மளோட உப்பு சாரமற்று போகாமல் நம்ம பார்த்துக்கணும். நம்ம அந்த சாரத்தை ஆண்டவர் கொடுக்குற அந்த மகிமையை, ஆண்டவர் கொடுக்குற அந்த வெளிச்சத்தை நாம் அதை மறைத்து விடாதபடிக்கு நாம் அந்த வெளிச்சத்தை நாம் செயல்படுத்தும் பொழுது, நாம் குடும்பத்திலே அதை செயல்படுத்தும் போது, நம் பிள்ளைகளிடத்திலே நாம் அதை செயல்படுத்தும் போது மற்ற எந்த ஒரு இருளான காரியங்களும் குடும்பத்தை இல்லை நம்முடைய காரியத்தை தாக்காதபடிக்கு ஆண்டோடைய வெளிச்சம் அதை மேற்கொண்டுவிடும். ஒரு சின்ன ஒரு கேண்டில் போதும், ஒரு ரூமில் உள்ள இருளை மாற்றிவிடும். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சத்தை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் ஒளியை, ஆண்டவருடைய அன்பின் ஒளியை நாம் இந்த காலகட்டத்திலே, இந்த இருளான ஒரு காலகட்டத்திலே நமக்கு மிக அதிகமாக
தேவைப்படுகிறது, மிக அதிகமாக தேவைப்படுகிறது. பெரிய பெரிய காரியங்கள், நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நான் சொல்லிகிட்டே போகிறது உங்களுக்கு ஒரு பெரிய, ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம அந்த மாதிரி நம்மளும் அநேகரால், நம்மளுடைய வாழ்க்கையும் அநேகரால் பேசப்படுவதாக மாறப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தி அநேகருடைய வாழ்க்கையை அவன் மோசமாக்கி அவன் அழித்து கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவருடைய ஒளி அவனிடத்தில் வரும்பொழுது, அந்த வெளிச்சம் அவனை படும் பொழுது, அவன் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் பணியை அவன் தொடர்ந்து செய்கிறான். அவன் செய்யும் பொழுது தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே அநேக காரியங்கள் அவர் மூலமாக அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை வல்லமையாக எடுத்து பிரசங்கம் பண்ணி அநேகரை அவர் மாற்றி, அநேகருடைய குடும்பத்தை, அநேகருடைய வாழ்க்கையை அவர் தொட்டு அநேகரை மாற்றினதை நாம் பார்க்கிறோம். அதான் ஆண்டவர் நமக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இந்த சுவிசேஷத்தின் ஒளி மற்றவர்கள் கிட்ட இல்லாத ஒரு காரியத்தை நாம் ஏன் ஒழித்து வைத்து கொண்டு, நாம் ஏன் அதை பிரயோஜனப்படுத்தாமல், நம்ம ஏன் மற்றவங்க மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு, அவங்கள மாதிரியே இருந்துட்டு நாம் ஏன் சென்று விட வேண்டும்? எதற்காக? ஒரு விலை உயர்ந்த ஒரு கார் இருக்குன்னா அதை எடுத்து உங்கள் வீட்டிலே பூட்டி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை எடுத்து பயன்படுத்தினா தான் அதனுடைய அனைத்து காரியங்களும் நம்ம பிரயோஜனப்படுத்த முடியும். அது மூலம் நமக்கு மற்றவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் தான் ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் அந்த காரியத்தை நாம் செயல்படுத்துவோம். எழுந்து நின்று நாம் ஜெபித்து ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆண்டவரே, இந்த வெளிச்சம் ஆண்டவரே, இந்த ஒளி ஆண்டவரே எங்களிலே பரவ, எங்களிலே இன்னுமாக அதிகரிக்க, எங்களுக்குள்ள அந்த ஒளி வெளிச்சத்தை தடை பண்ணுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அப்பா, அதை நாங்கள் விட்டு அதை ஆண்டவரே உடைய ஒளியின் நேரத்தை நடத்த, அந்த ஒளியை நாங்கள் இன்னுமாக பரவ செய்ய எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேகரப்பா இருளிலே இருக்கிறார்கள் அப்பா. அந்த இருளிலே இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நீர் பிறந்த நற்செய்தி எப்படி நீர் ஆண்டவர் மேய்ப்பர்களிடத்திலே மற்றவர்களிடத்திலே நீர் ஆண்டவர் அந்த சந்தோஷமான நற்செய்தி நீர் சொன்னிருவோம். உங்களுடைய சிவசேஷத்தின் சிலுவை உபதேசங்கள் நீர் ஆண்டவரை எப்படி ஒரு மனிதனை நீர் ரட்சிக்க வல்லவர், எப்படி ஆண்டவரே உங்களுடைய அன்பு எப்பேற்பட்ட நபரை மாற்ற போதுமானதாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஆண்டவரே அறிந்திருக்கிறோம். சிலுவையிலே எங்களுக்காக செய்த அந்த தியாகத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உங்களுடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே நீரே ஆண்டவரே எங்களுக்கு வருகிற நாட்களிலே நீரே ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவற்றிலும் நடத்தி எங்களை ஆண்டவரே நீரே பெரிய காரியத்திலே எங்களை நிலைநிறுத்தி உங்களுடைய அன்பை ஆண்டவரே நாங்கள் பறைசாற்ற, உங்களுடைய ஆண்டவரே இரக்கத்தை நாங்கள் ஆண்டவர் மற்றவர்களுக்கு சொல்ல, உங்களுடைய வெளிச்சத்தின் மூலமாக அநேக இருளில் இருக்கிறவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காண எங்களுக்கு நீ எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்கள் தாழ்த்தி உடைய கருத்தில் திருக்கிறோம்ப்பா. நீரே பேசினீர், நீரே ஏற்பட்டீர், நீரே பெரிய காரியங்களை செய்தீர். உங்களுடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையானது 30, 60, 100 பலன் அளிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிகளை மகிமையாக ஒரு கேட்டு செலுத்துகிறோம். மீட்புறம் ரட்சகமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் தவறனே. ஆமென்.